எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அப்பா வந்து இப்போது யூஸ்வலாக கேட்பீங்களா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு. இப்போ வந்து பிரசாந்த் 55ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. அதுவும் சாதாரண கிஃப்ட் கிடையாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு. ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து 25th இயரில் இப்போ என்ட்ரு ஆக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். அந்த 25th இயரில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய படமாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா, திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா, நல்லா நடிங்கடா. ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கடான்னு சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அ பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி. நல்லா இப்போ ஹரி சார் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போகிற ஜென்ரேஷன் இந்த படம் திரும்பி பார்க்கும்போது இப்படி தமிழ் எப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்கிறீங்களோ, இப்போ பார்த்த கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கதை இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும். அண்ட் ஹரி சார் பொறுத்து சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும். ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தியாகராஜன் சார், அது எனக்கு தந்தை. அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார், எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர். ஸோ அவர் வந்து கேட்டேன், அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரினா நீ எது கவலைப்படுற, கமான் பண்ணுறது எப்பயும் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் மீ. நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்பவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமே வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற என்னுடைய உயிரின் மேலான ரசிகர் அனைவருமே நீங்கள் எல்லாமே வந்து என் கூட இருந்து எப்போவுமே வந்து எப்போவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்கள் என்கிட்ட பேசும்போது கூப்பிடும் போதும் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடன் அதை சொல்ல முடியல தெரில எனக்கு. பட் கண்டிப்பாக நான் பண்ணுற படங்கள் மூலிமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக என் ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறோன்னு உங்களுக்கு அமையிற மாதிரி இப்போ எங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக ஐ விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் ஐ நோ இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம். அண்ட் இதுதான் ஆரம்பம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக உட்காந்து நீங்கள் எல்லோரும் என்னை வாழ்த்தி பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் என்னுடைய ஃபேமிலி சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.